ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க பீக்கி பிளைண்டர்ஸ் தி இம்மோர்டல் மேன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் டிராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2வது உலகப் போர் நடக்கிற காலகட்டத்தில் நடக்குது. அதாவது கிட்டத்தட்ட 1940கள்ல. அப்ப டாமி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வராரு. அவரு முன்னாடி பல விஷயங்கள் பண்ணியிருப்பாரு, பல பேரை கொன்னு குவிச்சிருப்பாரு. இப்போ பீக்கி பிளைண்டர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வச்சு நடத்திக்கிட்டு வரான். அவனும் அதே மாதிரி பல பேரை கொன்னு குவிச்சிட்டு வரான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ வார் சூழ்நிலையில என்னெல்லாம் பண்றாரு, அவர் எந்த மாதிரி மிஷன் எல்லாம் கையில் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி அவன் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவரோட ஸ்கிரீன் பர்சன்ஸே அல்டிமேட்டா இருக்கு. அதே மாதிரி ஆக்ஷன் போர்ஷன்ஸ் இருந்து எல்லாத்தையுமே செமையா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல வர ஒவ்வொரு ஆக்ஷன் போர்ஷன்ஸுமே தரமா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்காகவே இந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம். நம்ம ஹீரோ அவங்க பையன்கிட்ட போய் பேசுற பல விஷயங்கள் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது, சுவாரஸ்யமாவே இருந்தது. செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல உலகமே எப்படி இருந்தது, உலகம் ஃபுல்லாவே இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்கு. அதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றாருன்ற மாதிரி போர்ஷன்ஸும் சூப்பராகவே இருந்தது. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா எங்கேயுமே லேக் கிடையாது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆக்ஷன் படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த டீம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாது. இந்த படத்தினோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6.5 கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.